வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா கடந்த 13ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக திருவிழா இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7ஆம் நாள் விசேட திருக்கல்யாண உற்சவம் இடம்பெற்றது.
தமிழரசு கட்சி மீது திருகோணமலை நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முடிவுறுத்தி கட்சியின் தெரிவுகளை மீளவும் நடத்துவதற்கு கட்சியின் மத்திய குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே கூடிய பொழுது தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தோம். மிக முக்கியமாக ஒன்று, நாங்கள் இந்த தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு எதிராக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற திருகோணமலையில் இருக்கின்ற வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது. நீண்ட நேரம் அது பற்றிய கருத்தாளர்களுக்கு மத்தியில் அந்த வழக்கை நாங்கள் எவ்வாறு வழக்காடி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடுகளையும் நிலைநிறுத்தி நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சியிலே மேற்கொள்ளப்பட்ட ஜாப்பினுடைய அமைப்பு விதியினுடைய அடிப்படை திருத்தங்களுக்கு அமைய அடிப்படை விடயங்களுக்கு அமைய எவ்வாறு செயலாற்றி இருக்கிறோமோ அதன் அடிப்படைகளையும் வலியுறுத்தி ஜாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவரிலிருந்து அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளை நடாத்துவதென ஏகமனதாக இந்த சபையிலே இன்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே வழக்கை கைவாங்குவதற்கான ஒரு முடிவாக வழக்காளிகள் எதிராளிகளாக இருக்கின்ற நாங்கள் வழக்காளியினுடைய நிவாரணத்தை வழங்கி உடனடியாக கட்சியை எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை முதல் தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த நாட்டிலே நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்ட விஷயம், பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுடைய அங்கத்தவர்களிடம் வினவப்பட்டது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டார்கள். சாதகமான பாதகமான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. கட்சியினுடைய பெருந்தலைவர் சம்பந்தனியா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டது. தலைவர் அண்ணன் மாவை சீனாதராஜா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டு இதனுடைய கருத்துக்களும் நாங்கள் ஒரு ஆலோசனைக்காக எடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு கூடி உரிய நேரத்தில் உரிய முடிவை சிறப்பாக எடுப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம். முதலாவது வழக்கிலேயே நாங்கள் இந்த வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி கட்சியை கொண்டு வரதாக. ஆனால் சில விடயங்களை நாங்கள் அதில் தவறவிட்ட விடயங்களை எங்களுடைய எதிராளிகள், நாங்கள் எதிராளிகளாக இருக்கிற நாங்கள் சமர்ப்பணங்கள் மூலம் மீண்டும் அதனை வலியுறுத்தி விரைவாக இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியினுடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் அந்த தொடர் நடவடிக்கையில் நாங்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். இப்ப கட்சியின் தலைவராக எனக்கு இங்க நீதிமன்றத்தினுடைய கட்டளை இருப்பதனால், தடை உத்தரவு இருப்பதனால் தொடர்ந்தும் அண்ணன் மாவை சேனாதராஜா அவர்கள் தான் கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்களும் தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். எங்களுடைய கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிலையில். ஆனால் வழக்குகளுக்குரிய செயல்பாடுகள் முடிவுறுத்தப்பட்ட பிற்பாடு புதிய தெரிவுகள் நடைபெறும். முதல் வழக்கில இருந்து கட்சி வீட்டை வரட்டும், வந்த அப்புறம் நாங்கள் கூடி முடிவெடுப்போம். திருகோணமலையிலேயும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விடயமாக நாங்கள் இந்த கட்சி முதல் தேதியிலேயே நாங்கள் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், விரைவாக கொண்டு வர வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு பொதுநல வழக்கு. ஆகவே இந்த வழக்கை முடிவு கொண்டு வரும் என்ற அடிப்படையிலேயே தான் நாங்கள் செயல்பட்டோம். அந்த அடிப்படையிலே இன்றும் தொடர்ச்சியாக இப்பொழுது ஏறத்தாழ 4 மாதங்கள் கடந்து விட்டன. ஆகவே இறுதியாக நாங்கள் இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம். சட்டத்தரணிகளுடனும், அதாவது வழக்காளியின் சட்டத்தரணிகளுடனும் வழக்காளியுடனும் சட்டத்தரணியுடனும் பேசி இந்த விளக்கத்தை இணக்கமாக தீர்வு கொண்டு வந்து இந்த வழக்கை முடிவுறுத்தற்காக ஒரு தீர்மானம் என்று எடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்துக்கு மத்திய குழு உறுப்பினர் அனைவருமே தங்களுடைய சம்மதத்தை தெரிவிப்பதற்காக அந்த அடிப்படையில் எங்களுடைய வழக்கு விரைவாக முடிவடைந்து முடிவு கொண்டு வந்து மீண்டும், அதாவது பொதுக்குழுவை கூடி தெரிவு செய்யப்பட்ட தலைவர் கூறியது போல மீண்டும் பொதுக்குழுவை கூடி நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சுமூகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் இன்று அமைந்தன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்ளக்கூடிய சிந்தனையுடைய தலைவர் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இருப்பினும் பொதுமக்களின் வாழ்க்கை செலவினை குறைக்க முடியவில்லை என முன்னாள் பிரதி அமைச்சர் சோமசுந்தரம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவ்வளவு பலம் 69 லட்சத்தினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கோத்தபாயா ராஜபக்ஷ அவர்கள் ஒரு நாளிலே தூக்கி எறியப்பட்டதும் அல்லாமல் அவர் வேறு நாட்டிலே தஞ்சம் கோருகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. எங்களுடைய
கட்சியினுடைய தலைவர், அவர் நன்கு உணர்ந்தவர் இந்த போராட்டத்தினுடைய பங்களிப்புகளை. ஊழல் மிக்க ஒரு அரசோட, ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்கிற அரசோட, இந்த நாட்டை சூறையாடிய அரசோட, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை குட்டிச்சுவராக்கிய அரசோட இணைவதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே இந்த நாட்டிலே ஜனநாயக முறையிலே ஒரு தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டு, அந்த தேர்தல் மூலம் ஒரு புதிய ஜனநாயக அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்த பின்னர்தான் இந்த நாட்டில் நிலையான ஜனநாயகம் மலரும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அந்த ஊழல் மிக்க அரசோடு சேர்ந்து தொழிற்பட முடியும், ஒருபொழுதும் தொழிற்பட முடியாது. அவர்களுக்கு தெரியும் மொட்டு கட்சிக்கு சஜித் பிரேமதாசா போன்ற தலைவர்களை கொண்டு அவர்களுடைய ஊழல் மிக்க அரசை நடத்த முடியாது. இதற்கு ஒரே ஆள் உகந்தவர் ரணில் விக்ரமசிங்க. உண்மையிலேயே பொருளாதார பிரச்சனை நாட்டிலே நிலவிருந்த காலத்தில் அவருக்கு பொருளாதாரத்தில் நிறைய அனுபவங்கள் உள்ள ஒருவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் ஓரளவு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து நிலைமைகளை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவியவர் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் பொருளாதார ஸ்திரம் என்றால் மக்களுடைய வாழ்க்கை செலவு குறைய வேணும். வாழ்க்கை செலவு குறைக்கவில்லையே. இப்போ குறைஞ்சா தானே இந்த நாட்டில் ஸ்திரம். அப்போ டாலர்ஸை ஸ்டேபிளாக வச்சுருக்கிறார். அது உண்மை. ஏன் டாலர் ஸ்டேபிளாக இருக்குது? வெளிநாட்டில் டாலர்ஸ் வெளியிருந்து லட்சம் டாலர்ஸ் வந்து கொண்டு இருக்குது. எல்லோரும் வெளிநாட்டுக்கே போயிடறாரு. பொதுமக்கள் காசு தான் இங்கே வருது. அவர் அந்த இமேஜை வச்சுக்கொண்டு தான் ஏதோ ஒரு மேஜிக் செய்த மாதிரி சொல்கிறார். அது உண்மையிலே இல்லை. பொருளாதார நிபுணர்கள் இது பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 விஷயங்கள் தான் இந்த பொருளாதாரத்தை இன்று ஒரு அளவு இந்த பொருளாதாரம் ஸ்திரமாக இருக்கிறது என்று ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகின்றது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று காலை இடம்பெற்றது. கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், MS சுமந்திரன், செயலாளர் சத்தியலிங்கம், சட்டத்தரணி KV தவராசா, K சிவஞானம் உள்ளிட்ட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். anak-anak kailan சரியா முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்திய போலீசாரின் செயலை நாம் ஒரு சிவில் சமூகமாக வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்காலத்தில் அப்போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இவ்வாறான அராஜகம் தடுத்து நிறுத்தப்படல் வேண்டும். சர்வதேசமும் மனித உரிமை ஆணைக்குழுவும் இதில் தலையீடு செய்ய வேண்டுமென மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் வி லவகுமார் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்பதாக பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காய்ச்சுகின்ற பொழுது அவர் பெருசார் இடத்திலே வந்து மலர்களை, அவர்கள் வைத்திருந்த மலர்களை கட்டிவிட்டு அவர்கள் மூட்டியிருந்த அடுப்பை காலால் உதைத்துவிட்டு அடுப்புக்குள்ளே தண்ணீரை ஊற்றி அந்த இடத்திலே அராஜகமான முறையிலே கஞ்சி காய்ச்சி வைத்திருந்த பானைகளையும் தூக்கி சென்றார்கள். இன்று நாட்டிலே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாட்டின் சட்ட ஒழுங்கை மீறி அந்த சட்ட ஒழுங்கை அந்த வன்முறையின் ஒரு கருவியாக பயன்படுத்துவது
போலீசாராகவே இருக்கின்றார்கள். ஏனென்றால் நினைவேந்தலை செய்வதற்கு தடைகள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. நினைவேந்தல்களிலே தங்களுடைய சமயத்தின் முறைமையின்படி, கலாச்சாரத்தின் விழுமியத்தின் ஒழுங்கின்படி மலர் தூவி தங்களுக்கு எவ்வண்ணமாக தங்களுடைய சமய முறைமையின்படி இருக்கிறதோ அவ்வண்ணமாக அந்த நினைவேந்தல்களை செய்யலாம் என்று சொல்லுகிறது. எங்களுடைய நாட்டிலே இந்த காலங்களிலே 15 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய மக்கள் ஒருவேளை பசியை தீர்ப்பதற்காக அந்த கஞ்சை அவர்கள் ஆகாரமாக அவர்கள் இரத்தத்தோடும் அந்த இடத்திலே இருந்த அந்த வசதிகளோடும் அந்த கஞ்சை குடித்து உயிரை காத்து கொண்டார்கள். அந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த நினைவை எங்களுடைய மக்களுக்குள்ளே நாங்கள் எடுத்து சென்று அதை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த காலங்களிலே சாதாரணமான ஒரு கஞ்சை பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஸ்ரீலங்கா பேரினவாத அரசின் செயல்கள் இருக்கின்றது. அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. சட்ட ஒழுங்கை மீறி செயற்படுகிறார்கள். இந்த சட்ட ஒழுங்கை நீதித்துறையை மிகவும் கேவலமான அந்த கீழ்த்தரமான கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயலையே போலீசார் செய்கின்றார்கள். அவர்கள் எவ்வண்ணமாக தங்களுக்கு ஏற்றவண்ணமாக சட்டங்களை மாற்ற முடியுமோ அதை தங்களுக்கு சாதகமாக அந்த சட்டங்களை மாற்றி இவ்வண்ணமான காரியங்களை செய்கிறார்கள். எனவே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடந்த அந்த அநீதியான சம்பவத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம். இது அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடந்த பிரச்சனை அல்ல, எங்களுடைய தமிழினத்திற்கு நடந்த ஒரு செயலாகவே இது இருக்கின்றது. எனவே நாங்கள் சிவில் சமூகமாக இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இனி வருகின்ற காலங்களில் இவ்வண்ண மாணவர்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இவ்வண்ணமான காரியங்கள் அராஜகங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேசம் இதை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். மனித உரிமை ஆணைக்குழுக்கள் இதிலே தலையிட வேண்டும். இவ்வண்ணமான வன்முறைகளை நடத்தாதபடி சட்ட ஒழுங்குகளை தங்களுக்கு சாதகமாக ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு அந்த போலீசார் மாற்றிக்கொள்ளாதபடி இதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தயவோடு கேட்டுக்கொள்ளும். கல்முனை நகரத்தை 4 அல்லது 48 என்றாலும் பிரிக்கலாம். ஆனால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 29 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு பிரதேச செயலகமாகத்தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இருக்க வேண்டும் எனவும், ஒரு இஞ்சி அளவு நிலம் கூட விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஊடக சந்திப்பிலே அம்பாறை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்கள் தனது கருத்தை வெளியிட்டிருந்தார். அதிலே அவரது கருத்தானது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாகவும் அதிலே இருக்கின்ற மக்கள் மட்டுமல்லாமல் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்கும் முகமாக அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் இருந்து ஒன்று சேர்ந்து செயற்படுகின்ற செயற்பாடு காணப்படுகின்றது. ஆனால் ஹரிஸ் அவர்கள் தனது ஊடக சந்திப்பிலே கூறியிருந்தார், இது ஒரு பின்னணியிலே அரசியல்வாதிகள் இருப்பதாகவும் பல செயற்பாட்டாளர்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். உண்மையாக அது பொய்யான கருத்து என்பதனை இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றோம். இது அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து உணர்வு பூர்வமாக அந்த பிரதேச செயலகத்துக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை, நிர்வாக அதிகாரத்தை கொடுக்காமல் திட்டமிடப்பட்ட முறையிலே தடுத்து நிறுத்துவதற்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். 56 நாட்களாக உணர்வுபூர்வமாக அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து மழை வெயில் என்று பார்க்காமல் உண்ணாவிரதத்தை இருந்து போராட்டத்தை நடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சில விடயங்களை அவர் அந்த ஊடக சந்திப்பிலே அவர் தெரிவித்திருந்தார். கல்முனை நகரத்தை 4 பிரிப்பதாக என்று சொல்லியிருந்தார். அவர் 4 அல்ல 48 பிரிக்கலாம், அது அவருடைய சொந்த கருத்து. ஆனால் எத்தனையாக பிரித்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எங்களுக்குரியதை, அதாவது வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 29 கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கியதான ஒரு பிரதேச செயலகமாகத்தான் இந்த பிரதேச செயலகம் காணப்பட வேண்டும். இதில் தமிழர்களின் நிலத்தில் ஒரு துண்டு நிலம் கூட, ஒரு இஞ்சி நிலம் கூட
நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக நாங்கள் கூற விரும்புகின்றோம். விசேடமாக கல்முனை நகரத்தின் பிதா என்று அவர் கூறியிருந்தார். அவர் கல்முனை நகரத்தின் பிதாவல்ல, அவர் அவரது ஊரான கல்முனைக்குடிக்கு பிதாவாக இருக்கலாம், அல்லது சாய்ந்தமருதுக்கு பிதாவாக இருக்கலாம், அல்லது மருதமுனைக்கு அவர் பிதாவாக இருக்கலாம். ஆனால் கல்முனை என்பது தமிழர்களின் தாயகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் கல்முனை என்பது, கல்முனை நகரம் என்பது தமிழர்கள் 90% சிறந்து வாழுகின்ற ஒரு பிரதேசமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரதேசத்தை, தமிழர்களின் அந்த நிலத்தை துண்டாடுவதற்கான ஒரு செயற்திட்டமாக, தமிழர்களை பிரித்தாடுகின்ற ஒரு செயற்திட்டமாகத்தான் இந்த நாளாக பிரிக்கின்ற செயற்பாடை இந்த இடத்திலே அவர் முன்வைக்கின்றார். இதற்கு முன் இந்த செயற்பாட்டை பற்றி அதாவுல்லா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அடிக்கடி கூறி வந்தார். தற்பொழுது கரிஸ் அவர்கள் கூறி வருகின்றார்கள், நாளாக இந்த பிரதேசத்தை துண்டாடுவதாக பிரித்திருந்தார்கள். இந்த துண்டாடுகின்ற பொழுது தமிழர்களின் தாயக பிரதேசத்தை துண்டாடி அதிலே குளிர்காய்கின்ற செயற்பாடை அவர் முன்னெடுக்க இருக்கின்றார் என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றோம். விசேடமாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கான அந்த நியாயபூர்வமான உரிமையை குழப்புகின்ற விதத்திலே, சிதறடிக்கின்ற விதத்திலே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஆனால் இதனை தமிழ் மக்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இதிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட அனைத்து வளங்களையும் உள்ளடக்கியதாக, அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதான ஒரு பிரதேச செயலகத்தை தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய 4 அல்லது 48 அல்லது 50 பிரிப்பதை பற்றி தமிழர்களுக்கு எந்த கவலையும் அல்ல. தமிழர்கள் ஒரே ஒரு பிரதேச செயலகத்தை தான், கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய வேற எந்த நிலைமையிலையும் தமிழர்கள் போவதற்கு தயாராக இல்லை என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றோம். நன்றி. இத்துடன் இன்று நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.